ஹலோ ஐஎஸ் எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2024-25. ஸோ இந்த பேட்ச்க்கு உண்டான உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்திருந்த வேகன்சிக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து என்ன ஆயிருக்கு, எவ்வளோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபீமேல் மேல் ரெண்டு பற்றியும் வந்து நான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு டைம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ இருந்த வேக்கன்சி. ஸோ இது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ இருந்தது 39,481. ஓகே, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்திருக்க உங்களுடைய அந்த வேக்கன்சி ரிவைஸில் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 53,690. ஓகே, ஸோ 39,481 பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய நான் எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா 14,209 போஸ்ட் வந்து அதாவது வேக்கன்சி வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் நமக்கு தேவையானது என்ன, அதாவது உங்களுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து மேல் ஃபீமேலுக்கு வந்து எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா தமிழ்நாட்டோட ஃபீமேல் கேண்டிடேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து தமிழ்நாடு இருக்குது. ஸோ இதை வந்து டெப்த்தாக நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் நிச்சயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான். என்னுடைய டியூட்டி விட்டுட்டு, அதாவது டியூட்டிக்கு நான் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற டைமை வந்து மற்றதில் யூட்டிலைஸ் பண்ணாமல் இதில் நான் பண்ணேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிறது தான், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதா இதோட நோக்கம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தப்போ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ இது ரிவைஸரு கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ உங்களுடைய வேகன்சி ஃபீமேலுக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா 115 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 186. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 71 வேகன்சி வந்து இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். எஸ்சி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 22, இங்கே பார்த்திங்க அப்படின்னா 36. ஓகே, ஏற்குறைய பார்த்திங்க அப்படின்னா 14 வேக்கன்சி வந்து இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது எஸ்டிக்கு வந்து இங்கே 1, இங்கே வந்து 2, ஒரு வேக்கன்சி வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது ஓபிசி பார்த்தீங்கன்னா 32, இங்கே வந்து 52, இதில் வந்து 20 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பார்த்திங்கன்னா 11, இங்கே 18, இதில் 7 வேக்கன்சி வந்து அதிகமாக இருக்குது. யூஆரில் பார்த்திங்கன்னா இங்கே 49, இங்கே வந்து 78, ஏறக்குறைய நான் எக்ஸாக்டாக வந்து 29 வேக்கன்சி வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14 + 1 + 20 + 7 + 29 எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா இந்த 71 கரெக்டாக வந்துடுது. ஓகே, அப்போ 186 வேக்கன்சி வந்து இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்எஃப்க்கு வந்து முன்னாடி 70 இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 90 ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து 20 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது வந்து நீங்கள் நிறைய பேர் உங்களில் வந்து விருப்பப்படுறது என்ன அப்படின்னா சிஎஸ்எஃப் தான். பொண்ணுங்க வந்து இதை வந்து சேஃபான ஜாபாக வந்து நினைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களில் நிறைய பேர் இதாக தான் இருக்கும். முன்னாடி வந்து 21 இருந்துச்சு, இப்போ பார்த்திங்க அப்படின்னா 56, ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 35 வேக்கன்சி வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஒரு ரொம்ப 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 மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். ஓகே, சிஆர்பிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி 7, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 17, இதுலேயே வந்து 10 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்எஸ்பி கிடையாது. அடுத்தது ஐடிபிபி பார்த்திங்க அப்படின்னா 14. ஓகே, முன்னாடி 14, இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா 18, 4 வேக்கன்சி வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அசாம் ரைஃபிளில் வந்து 3, இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா 5, 2 வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவரால் பார்க்கும்போது 71 வேக்கன்சி வந்து மொத்தமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ முன்ன விட வந்து இப்போ வந்திருக்க இந்த செய்தி வந்து உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மேலோட டேட்டாஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இதை ஜூம் பண்ணி பார்க்குறது நீங்கள் பார்க்குறதுனா பார்க்கலாம். இதில் வந்து தனியாகவும் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு அலோகேட் பண்ண வேக்கன்சி 1061 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரிவைஸ்டு வேக்கன்சி இன்றைக்கி வந்த டேட்டா. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துடலாம். 1566 - 1061, ஏறக்குறைய வந்து 505 வேக்கன்சி வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வெறும் தமிழ்நாடுக்கு மட்டும். ஸோ இது வந்து நிச்சயமாகவே நீங்கள் வந்து ஒரு கொண்டாட வேண்டிய விஷயம் தான். உங்களில் நிறைய பேர் எக்ஸ்ட்ரா வேலைக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறது இது வந்து ஊர்ஜிதப்படுத்தும். இன்னொன்று ஃபிசிக்கலுக்கு வந்து நீங்கள் இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆணித்தரமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, எஸ்சி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 203 முன்னாடி வந்தப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ, இப்போ பார்த்திங்கன்னா 297
ஏறக்குறைய நான் எக்ஸாக்டாக வந்து 94 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 10 இப்போ வந்து 16 6 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 286 இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 424 மைனஸ் 286 இப்போ வந்து பார்த்திங்கன்னா 138 வேகன்சி வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 106 இப்போ வந்து 154. ஸோ 154 மைனஸ் 106 48 வேகன்சி வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூஆரில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 456. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 675 மைனஸ் 456 மொத்தமாக வந்து 219 போஸ்ட் வந்து வேகன்சி வந்து இதுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இன்க்ரீஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 505 அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த சைடு வந்து ஃபோர்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்எஃப்க்கு வந்து முன்னாடி 397 இருந்துச்சு. இப்போ என்ன போயிடுச்சு அப்படின்னா 487, ஏறக்குறைய வந்து 90 வேகன்சி வந்து இதில் பிஎஸ்எஃப்ல மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னொன்று, எப்படி பொண்ணுங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அதே போல் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஃப்க்கு வந்து முன்னாடி 191 இருந்துச்சு. இப்போ என்ன போயிடுச்சு அப்படின்னா 466 மாறிடுச்சு. ஏறக்குறைய எக்ஸாக்டாக வந்து 275 வேகன்சி வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிஆர்பிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா முன்னாடி 337, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 409. ஸோ 409 மைனஸ் 337 72 வேகன்சி வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்எஸ்பி பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி 24, இந்த மாதிரி வந்து 45, இதுலேயும் வந்து 21 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிபிபியில் 78, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 106, இதுலேயும் வந்து 28 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏஆரில் அசாம் ரைஃபிளில் வந்து 34, இப்போ 53, இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது 505 வேகன்சி போஸ்ட் வைஸ்லையும் சரி உங்களோட கேஸ்ட் வைஸ்லையும் சரி இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் மகிழ்ச்சி தரக்கூடியதான். ஸோ நாளை வரலும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னையிலேருந்தே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு கனிவான உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். ஏன்னா வந்து ஒரே ஒரு ஈவெண்ட் தான் உங்களுக்கு 5 கிலோமீட்டர் மட்டும்தான், அதை நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும். ஏன்னா ஈஸியாக பண்ணிடுவேன் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மெதப்பில் இருந்து தோற்று போகிற ஆட்கள் நிறையா நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் போயிடாதீங்க, இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.